வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் 65. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 65 மசாலா ஒரு 2-2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன். மசாலாலேயும் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு கால் மூடி கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. நான் 400 கிராம் சிக்கன் போட்டிருக்கிறேன், அதுக்கு அளவாக மசாலா நான் கலக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கும் மசாலாவில் ஏற்கனவே இருந்தாலும் கொஞ்சம் நம்ம போடுறோம்ல இந்த மசாலாலாம், அதுக்காக உப்பு சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கடையில் வர மாதிரி நல்லா அந்த ஸ்மெல்லோட அந்த டேஸ்ட்டு வரும் இப்படி மசாலா கலக்கி செஞ்சிங்கன்னா. வெறும் பவுட்ரு போட்டு பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணிங்கன்னா கடையில் செய்கிற மாதிரியே நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 400 கிராம் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா எல்லா பீஸும் நல்லா படுற அளவுக்கு நல்லா பொறுமையாக நல்லா கலந்து நல்லா கலக்குங்க. சுத்தமாக எல்லா பீஸுக்கும் பண்ணணும் மசாலா. நல்லா கோட்டிங் எல்லா பீஸுமே நல்லா கோட்டாகிருக்கணும். அந்தளவுக்கு நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நல்லா பொறுமையாக கலந்துருங்க. நல்லா கடையில் வர மாதிரியே நல்லா கருவேப்பிலை சேர்த்ததுக்கு நல்லா ஃப்ளேவராக நல்ல வாசனையோடு நல்லா இருக்கும். நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு 30 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 30 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ நம்ம 30 நிமிஷம் ஊறின சிக்கனில் கடைசியாக தான் இப்போ நம்ம எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். இப்படி சேர்த்தோம்னா மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் நல்லா கடையில் வரமா நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா ஜூஸியாக நல்லா வெந்திருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். 30 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ ஒன்றுன்னா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அளவாக எண்ணெய் காஞ்சிருந்தால் போதும். ரொம்ப காஞ்சிருந்துன்னா ஃபுல்லாக பீஸெல்லாம் கருத்து போயிடும். அதனால் இப்படி ஒன்றுன்னா கொஞ்சம் தள்ளி அளவாக போட்டு பொரிங்க. மெதுவாகவே தீயறியட்டும், அளவாக போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பொரிச்சிட்டோம்னா ரெடி ஆகிடும். நல்லா திருப்பி விட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தீயில வச்சு ரொம்ப வேக வைக்கக்கூடாது. கரெக்டாக சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.